கீழே கடந்த சூட்கேஸ்ல பணம் இருக்கும்னு நினைச்சு அந்த சூட்கேஸை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பார்த்த இவருக்கு ரொம்ப கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. வில்லியம் எல்லிங்னு சொல்லக்கூடிய இவர் ஒரு நாள் ஃபாரஸ்ட் ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ரோட்டோட ஓரத்துல ஒரு பெரிய சூட்கேஸ் கடந்திருக்கு. அதை பார்த்து அவர் காரை விட்டு இறங்கி அந்த சூட்கேஸ் கிட்ட போய் அந்த சூட்கேஸை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அந்த சூட்கேஸை ஓபன் பண்ண முடியல. சரின்னு அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணலான்னு அந்த சூட்கேஸை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எல்லார் முன்னாடியும் வச்சு ஓபன் பண்றாரு. அப்போ அந்த சூட்கேஸ் சடனா ஓபன் ஆகுது. பணம் இருக்கும் இல்லனா நகை இருக்கும்னு எதிர்பார்ப்போட ஓபன் பண்ண அவருக்கு ஒரு நிமிஷம் பயங்கரமான ஷாக். பிகாஸ் அந்த சூட்கேஸ்ல ஒண்ணுமே இல்ல. சரி அந்த சூட்கேஸ் எதுக்காவது தேவைப்படும்னு அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல போட்டுறாரு. அடுத்த நாள் காலையில ஆபீஸ் போலான்னு அவர் வீட்டை விட்டு வெளியே வராரு. அப்ப வீட்டுக்கு ஆப்போசிட்ல தூரத்துல யாரோ ஒருத்தர் நின்னு அந்த வீட்டையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவரு சரி அவனோ எதுக்கோ நிக்கிறான் போலன்ட்டு இவர் ஆபீஸ் கிளம்பி போயிடுறாரு. ஆபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்க்கும்போது காலையில நின்னுட்டு இருந்தவன் அதே இடத்துல அசையாம நின்னுட்டு அந்த வீட்டையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவரு பெருசா எடுத்துக்காம சரி ஏதோ போலன்னு விட்டுட்டு அவர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டே மிட் நைட் 1 மணிக்கு நாய்கள்லாம் ஒரு மாதிரி கத்துறதால இவர் தூங்கி எழுந்து ஜன்னல் ஓபன் பண்ணி பார்த்திருக்காரு. அப்ப பார்த்து அவருக்கு பயங்கரமான ஷாக். பிகாஸ் அவர் காலையில பார்த்த நபர் அதே இடத்துல நின்னுட்டு அந்த வீட்டையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவரு காண்டாகி கையில ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அவனை ஒரு வழி பண்ணலான்னு வெளியே வந்து பாக்குறாரு. ஆனா அந்த டைம் அவன் அங்க இல்ல. சரி பயந்து ஓடிட்டான்னு இவரும் வந்து படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில அதே போல இவர் ஆபீஸ் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வராரு. இப்போ அந்த மர்மமான நபர் மறுபடியும் அந்த வீட்டையே ஒரு ஓரமா நின்னு முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்து அவரு காண்டாகி அந்த மர்ம நபர் கிட்ட போய் நீ யாரு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த மர்ம நபரும் மாஸ்க் போட்டுட்டு இருந்ததால அவர் மூஞ்சா இவருக்கு தெரியல. சரி நீ யாரு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க எதுக்கு என் வீட்டையே முறைச்சு பாக்குறேன்னு அவர்கிட்ட கேட்க அதுக்கு அந்த மர்ம நபர் என்னோட சூட்கேஸ் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காரு. ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆன இவரு யார் நீ எந்த சூட்கேஸ் நீ யாருன்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி இங்கே நின்னுட்டு இருந்தா நான் போலீஸ் கூப்பிடுன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அந்த ஃப்ரைடே வெல்லிங் நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது சடனா அவரோட மனைவியும் பொண்ணும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி அழுகுறாங்க. இவரும் தூக்கத்துல இருந்து எழுந்து வீடு ஃபுல்லா தேடுறாரு. பட் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. அவரோட மனைவியும் காணோம் பொண்ணையும் காணோம். இவரும் ரொம்ப நேரமா அழுதுகிட்டே வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காரு. பட் எங்கேயுமே அவரோட மனைவியும் பொண்ணையும் காணோம். ஆனா சத்தம் மட்டும் வருது அப்பா எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. இவரும் ஒண்ணும் புரியாம பயந்து போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. அப்ப சடனா கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. சரி வெளியே தான் இருப்பாங்கன்னு கதவை ஓபன் பண்ணி பார்த்தா வெளியே இருந்தது அந்த மாஸ்க் போட்ட மர்ம நபர். அப்ப அந்த மர்ம நபர் இருந்துகிட்டு இந்த மாதிரி உன் பொண்ணையும் பொண்டாட்டியும் காணோம்ல அவங்க உனக்கு வேணும்னா நீ என்னோட சூட்கேஸை என்கிட்டயே கொடுத்துருன்னு கேக்குறாரு. இதை கேட்ட அவர் ஒரு செகண்ட் ஆடி போய் எல்லாத்தையும் இவன் தான் பண்றான் போல அப்படின்னு பயந்து போய் அந்த சூட்கேஸை எடுத்து வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அந்த சூட்கேஸை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி உன் பொண்ணும் பொண்டாட்டியும் உன்னோட ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க போய் பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவரும் அழுதுகிட்டே அவரோட ரூமுக்கு வந்து பார்த்து ஒரு செகண்ட் ஆடி போறாரு. பிகாஸ் அந்த ரூம்ல அவரோட மனைவியும் பொண்ணும் தலை வெட்டப்பட்டு தலை இல்லாம வெறும் முண்டை மட்டும் அந்த ரூம்ல இருக்கு. இதை பார்த்து அவர் அழுதுகிட்டே வெளியே வந்து பாக்குறாரு. அங்க அந்த மாஸ்க் போட்ட மர்ம நபரும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. போலீஸ் வந்து அந்த வீட்டையும் செக் பண்றாங்க அந்த ஊரையும் செக் பண்றாங்க. பட் எங்கேயுமே அந்த மாஸ்க் போட்ட மர்ம நபரை காணோம். சரி அந்த சூட்கேஸ் உனக்கு எங்க கிடைச்சுன்னு அந்த போலீஸ்காரங்க அவர்கிட்ட கேட்க அந்த சூட்கேஸை எங்க இருந்து எடுத்து வந்தாரோ அங்கேயே போலீஸ்காரங்களை கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அதே சூட்கேஸ் அதே இடத்துல கிடக்குது. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி அந்த சூட்கேஸை அங்கேயே வச்சு ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். பிகாஸ் அந்த சூட்கேஸ்ல இருந்தது அந்த நபரோட மனைவி மகளோட வெட்டப்பட்ட தலை. இந்த வீடியோவில் நான் சொன்னது ஒரு நல்ல கதையை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இது 1993ல பிரான்ஸ்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம்.